இங்க பாரு சிங்காரம், நான் சொன்ன மாதிரி இந்த லாட்டரிகள் எல்லாம் 100 தினமும் வித்தேன்னு வச்சுக்கவே நிறைய லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட 10,000 சீட்டு 20,000 சீட்டு கூட இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ண நல்லா வருவேன். யாப்பா, என்கிட்ட யாரப்பா வாங்க போறா? இந்த லாட்ரி சீட்டை நான் எப்படி வியாபாரம் பண்றதுன்னு எனக்கும் தெரியலையே. இப்படி நான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாவாச்சு நிம்மதியா இருப்பேன், பொழைச்சிக்குவேன். என்ன பண்றதுன்னு தெரில. சரி, அதெல்லாம் கொடு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரம் பண்றேன். அதுதான் நல்லா உனக்கு அழகு பார்த்துக்க. ஒழுங்கா எப்படியாச்சும் வாங்கி வியாபாரம் பண்ண ஆரம்பி. ஒருத்தனை எப்படியாச்சும் பழக்கி அவனை அடிமையாக்கணும். அதுதான் உன்னோட வேலையே. அவனை லாட்டரிக்கு அடிமையாக்கிட்டோம்னா அவன் சந்தோஷமா அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிச்சிடுவான். எல்லாத்துக்கிட்டையும் முயற்சி பண்ணி பாருப்பா. உன் ஐடியாவை செலுத்து என்ன. சரிப்பா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வியாபாரம் பண்ண பார்க்குறேன். நாளையிலேருந்து எனக்கும் சீட்டுகள்லாம் கொண்டு வா. நான் கேட்குற விலையெல்லாம் கொண்டு வா. அப்போனா தான் என்னால் நிறைய சம்பாதிக்க முடியும். சுரேஷ்ங்கிறவர் பக்கத்திலேயே ஒரு மீன் கடை ஒன்று போட்டிருப்பாரு. அங்கே வர கிராம மக்களுக்கு சுட சுட மீன்களை பொறிச்சு தருவாரு. அந்த கடையவே அவங்க அக்கா தான் வச்சு கொடுத்தாங்க. சுரேஷ், இந்த கடையை வச்சு கொஞ்சம் நல்லா நடத்தப்பாரு. மாமாட்ட கேட்டு கஷ்டப்பட்டு உனக்கு வச்சு கொடுன்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கியிருக்கேன்டா. நீ நல்லா இருக்கணும் அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கப்பா. என்ன, வர்ற கஸ்டமர்லாம் கொஞ்சம் அன்பாக பணமாக நடந்துக்கணும். அக்கா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா இந்த கடையை நல்லா நடத்தி கட்டுறது என்னோட பொறுப்புக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி சுரேஷ், நான் கிளம்புறேன். என்ன, கடையை நல்லா பத்திரமா பார்த்துக்க, அம்மாவையும் பார்த்துக்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அட, இவனை பார்த்தா பணத்துக்கு ஆசைப்படுறவன் மாதிரி தான் இருக்கிறான். எப்படியாச்சும் ஆசை காட்டி இவனை இந்த லாட்ரி சீட்டை வாங்க வைக்கணுமே. சும்மா போய் கொடுத்தாலும் இவன் வாங்க மாட்டான். ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அதுபடி பண்ணுவோம். யாப்பா, ஒரு மீன் என்னப்பா விலை? வாங்கய்யா, நம்ம கிட்ட இருக்கிற மீன் எல்லாமே கொஞ்சம் பெருசு மீன் தான். அதனால ஒரு மீன் 50 ரூபா ரேட்டு தான் போட்டு விற்கிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா பெரிய மீன் இந்த ரேட்டு கூட போடலைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சின்ன மீனாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டை போட்டுக்குவேன். சரி, இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு ஒரு 2 மீன் கொடுக்குறியா சாப்பிட்றதுக்கு? நல்லா சூடாக போட்டுக்குடி என்ன. உட்காருங்கய்யா, நல்லா சூடாக போட்டு தரேன், உட்காருங்க. அங்க இருந்தவர் அந்த மீன்களை வாங்கி சாப்பிட்டுட்டு கொடுக்க காசு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னங்கய்யா பாக்குறீங்க? நீங்க சாப்பிட்ட மீன் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுங்க, கேட்க வைக்காதீங்க. அடடா, என்ன மன்னிச்சிருப்பா. 100 ரூபாய் கொண்டு வரல பாத்தியா, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்போ வெறும் கையோடவும் போக முடியாது. நான் ஒன்று செய்கிறேன், இந்த லாட்ரி சீட்டை வச்சுக்க. இது 100 ரூபாய் தான். ஐயா, எனக்கு எதுக்கு இந்த லாட்ரி சீட்டு? இதெல்லாம் எனக்கு வேணாம். நீங்கள் போயிட்டு பணத்தை அப்புறமேல் கூட கொண்டு வந்து கொடுங்க. எனக்கு இந்த சீட்லாம் வேண்டாம். அட, நான் சொல்கிறத கேளுப்பா. நீ இந்த லாட்ரி சீட்டை வச்சுக்க. நாளைக்கு இந்த லாட்ரி சீட்டில் உனக்கு பணம் விழுந்துச்சுன்னா அந்த பணத்தை மொத்தையும் நீயே வச்சுக்க. எனக்கு 1 ரூபா கூட நீ கொடுக்க வேணாம் என்ன. இந்தா பொடி, 100 ரூபாய்க்கு பதிலாக இந்த லாட்ரி சீட்டை வச்சுக்க. இந்தாப்பா. அட, எவ்வளோ சொல்லி கேட்காம இந்த 100 ரூபாய் லாட்ரி சீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, நாளைக்கு விழுகுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா கழிச்சு தூக்கி போட வேண்டியதுதான். நம்ம தலையெழுத்து 100 ரூபாய் வேஸ்டா போகணும்னு. வேற என்ன பண்ண முடியும், விடு. அவனும் ராத்திரி கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினான். சுரேஷ்க்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்பவுமே தன்னோட கடையில சம்பாரிச்சுட்டு வந்ததுமே அவங்க அம்மா கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துருவான். எப்பா சுரேஷ், என்னப்பா இது கையில் ஏதோ சீட்டு மாதிரி கிடக்குது? என்ன சீட்டு இது? அம்மா, இது லாட்ரி சீட்டுமா. அங்கே ஒருத்தர் கடைக்கு வந்தாரா, காசை மறந்து வச்சுட்டேன்ட்டேன்னு இந்த 100 ரூபாய்க்கு பதிலாக இந்த லாட்ரி சீட்டை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனாரு. நாளைக்கு விழுந்துச்சுன்னா இந்த மொத்த அமௌண்ட்டையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கே நமக்கு விழுக போகுது? நீ வேற ஏம்மா, இந்த என்னோட சம்பள பணம் இன்னைக்கு முழு பணத்தையும் கொடுத்துட்டேன். சுரேஷ், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் தெரியுமா? அம்மாட்ட வந்ததுமே பணத்தை கொடுத்துருவா. அம்மா மேலே உனக்கு அவ்வளவு பாசமாப்பா. இந்த காலத்தில் இப்படி பிள்ளைகள்லாம் பார்க்க முடியுமா? சம்பாரிச்சு அவங்கவுங்க வச்சுக்கத்தான் பார்க்குறாங்க. எங்கே நமக்கு கொடுக்குறன்னு நினைக்கிறாங்க. அம்மா, எனக்கு நீ தான் என்னைக்கும் முதல்ல. அதனால உனக்கு எப்போவுமே சம்பளத்தை கொடுத்துருவேன் பார்த்துக்க. சரிம்மா, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். நம்ம பிள்ளை மாதிரி இந்த காலத்துலலாம் எந்த பிள்ளை இருக்குது? நம்மளை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறியா? என்ன கஷ்டமோ நஷ்டமோ வந்ததுமே சம்பள பணத்தை எப்போவுமே என்கிட்ட கொடுத்து பிடிவியா. ரொம்ப நல்ல பழக்கம். காலையில ஆனதுமே வழக்கம் போல தன்னோட வேலைக்கு கிளம்பினான். வழக்கம் போல தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. யாப்பா சுரேஷ், உனக்கு ஒரு நல்ல செய்தி. நேற்று நான் ஒரு லாட்ரி கொடுத்தேன் பார்த்தியா, அதுக்கு 2000 ரூபாய் விழுந்திருக்குது. உன் அதிர்ஷ்டமோ லக்கோ எனக்கு தெரியலப்பா. எப்படி இவ்வளோ அதிர்ஷ்டம்னு எனக்கும் தெரில. இத்தனை நாள் லாட்ரி வாங்கியிருக்கிறேன், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு விழுந்தது கிடையாது. ஆனால் நீ வாங்கினதுமே விழுந்துருச்சு பார்த்தியா. இந்தா 2000 ரூபாய். நல்லா லம்ப் அமௌண்ட்டில் உனக்கு.
ஆமையா? அட, எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு 2000 ரூபாய் வந்திருக்குது. இதை நான் சும்மா விட போறதில்ல. இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் போதே நிறைய லாட்டரிகளை வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஐயா ஐயா, நாளைக்கு எனக்கு லாட்டரி கொடுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு வச்சிருந்தா கூட கொடுத்துருப்போங்க. இன்னைக்கு விழுந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. இன்னைக்கு வச்சிருக்கீங்களா சீட்டு? அட, சீட்டு இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இருக்குப்பா. ஆனால் அது நாளைக்கு தான் பார்க்க முடியும், இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கு வாங்கி வச்சுக்க, நாளைக்கு பாரு. என்ன என்ன 100 ரூபாய் சீட்டு வேணுமா இல்லை 1000 ரூபாய் சீட்டு வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு 1000 ரூபாய் சீட்டு கொடுங்க. 1000 ரூபாய் சீட்னா 1 கோடி அந்த மாதிரி விழுகும்ல, அப்போ லம்ப் அமௌண்ட் அடிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு லக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக எனக்கு விழுகும். எனக்கு 1000 ரூபாவே கொடுங்க. அங்க இருந்தவரும் 1000 ரூபாய் சீட்டை கொடுத்துட்டு கிளம்பினாரு. அட, ஒரு நாள்ல 2000 ரூபாய். இப்படியே நம்ம போச்சுன்னா இந்த லாட்டரி சீட்டை வச்சே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு இந்த மீன் கடையெல்லாம் போட்டுக்கிட்டு பேசாட்டு இப்படியே சம்பாதிக்க ஆரம்பிப்போம். அவனும் அன்னைக்கு அங்க வந்த கஸ்டமர்லாம் கவனிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருந்தான். நாளைக்கு எப்படா ஆகும்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. சுரேஷ் கண்ணே, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன், உள்ள வந்து சாப்பிடு. என்ன வா? வரேம்மா, வா போலாம். அம்மா தப்பா நினைச்சுக்காத, இன்னைக்கு நான் சம்பள காசு உனக்கு கொடுக்க போறது இல்லம்மா, மன்னிச்சுக்க. என்ன என்னது இது? வந்ததுமே எப்பவுமே கையில சம்பள பணத்தை கொடுக்குறவன் இன்னைக்கு என்னமோ கொடுக்க மாட்டேன்ட்டு போறீங்க. என்னாச்சுன்னு தெரியலையே உனக்கு. சரி விடு, ஏதாவது இன்னைக்கு தேவையா எதுவும் இருக்கும், நாளைக்கு எது கொடுப்பானோ என்னமோ. சரி விடு, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. காலையில விடிஞ்சதுமே அவங்க அம்மா இதை பத்தி கேட்டாங்க. ஏம்மா, எத்தனை தடவை சொல்றது? இதெல்லாம் சொல்ல முடியாதுமா. நான் இன்னொரு நாள் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நாளெல்லாம் உனக்கு என்னோட சம்பள பணத்தை கொடுக்கவே முடியாது, மன்னிச்சுக்க. என்ன, கண்டிப்பா நாளைக்கு நாளான்னைக்கு வேணா தர பாக்குறேன். அட, இன்னைக்கு அந்த தாத்தா எப்போ வருவான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. சீக்கிரம் வாங்க. எனக்கு இன்னைக்கு எவ்வளோ விழுந்திருக்குன்னு தெரியல. இப்படி மட்டும் இன்னைக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா கடையை சத்திட்டு போயிட வேண்டியதா. இனிமேல் எப்போ நம்மளோட வேலை லாட்டரி போறது மட்டுமா தான் இருக்கும். அட, மன்னிச்சிருப்பா சுரேஷ், இன்னைக்கு லாட்டரியில் உனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் உழுகலை பார்த்துக்க. எனக்கே சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சொல்லித்தானே ஆகணும். விடு, நமக்குன்னா உனக்கு அதிர்ஷ்டம் போகலை, ஒரு 2-3 நம்பரில் தான் மாறி வந்திருக்குது. கண்டிப்பாக உனக்கு விழுகும்ப்பா. அப்படியா? ஐயோ, இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு நான் விட்டதை பிடிச்சே ஆவேன். இன்னைக்கு எனக்கு சீட்டு கொடுங்க, நாளைக்கு கண்டிப்பாக விழுகும்ல. அப்போ நாளைக்கு நான் நிறைய லம்ப் அமௌண்ட் அள்ளிடுவேன். இன்னைக்கு எனக்கு 4000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீட்டு கொடுங்க. மொத்த சீட்டையும் நானே வாங்கிக்கிறேன். அப்படின்னா தான் எனக்கு எதுலையா ஒன்றுலையாவது லாபம் கிடைக்கும். இப்படி அதிக லாட்டரிகளை தினம் வாங்கவும் ஆரம்பிச்சான். இதோ மொத்த லாட்டரி சீட்டையும் உனக்கே கொடுக்குறேன், இந்தாப்பா வச்சுக்க. ஏதாவது உழுகிறதா இருந்தா கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன். என்ன, இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சுரேஷ் போக போக நிறைய லாட்டரிகளை வாங்க ஆரம்பிச்சான். வீட்டுக்கும் அவன் பணம் கொடுக்கறத அப்படியே நிப்பாட்டினான். அவங்க அம்மா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. ஏம்மா, என்ன என்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டுட்டு இருக்கிற? ஏன் சுரேஷ்க்கு வேலைக்கு போறது இல்லையா? அவன் தான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கிக்க வேண்டியதானே? அட ஏமா, அந்த பையன் இப்போல்லாம் வீட்டுக்கு காசே கொடுக்கறது கிடையாது. என்ன பண்ணுறியான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குதுமா. சுத்தமாக கையில் காசே கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறியா. முன்னாடிலாம் சம்பள பணத்தை தடவை வந்து என்கிட்ட தான் கொடுப்பியான். இப்போலாம் சுத்தமாக கொடுக்கறதில்ல. என்னான்னு கேளுமா கொஞ்சம். அம்மா, நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி வேலை இவன் பார்த்துட்டு இருக்கிறானா என்னன்னு பார்ப்போம், விடுமா. ஏண்டா சுரேஷ், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? அம்மாவுக்கு சரியா நீ காசு கொடுக்கறதே இல்லையாம்மா? சாப்பாடு கூட இல்லாம என்கிட்ட 100 ரூபாய் தான் கேட்டுட்டு இருக்குது. என்னடா பண்றீங்க வர சம்பாத்தியத்தை? ஒழுங்கா சொல்லு. இங்க நல்லா சம்பாத்தியம் வரும் தானே உனக்கு இங்க கடை போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? எதனால காசு கொடுக்க மாட்டேங்கிற? அக்கா, அது வந்து மன்னிச்சிரு. நான் இங்கே சம்பாத்தியத்துமே அதிகமாக பார்க்குறதே கிடையாதுக்கா. நான் அதிகமாக சம்பாதிக்கிறதே இல்லை. லாபமே சரியாக நிற்க மாட்டேங்குது. அதனால தான் கொடுக்கறது இல்லை. கடை ஒன்றா தானே நம்ம ஏதாச்சும் கொடுக்க முடியும். ஏப்பா சுரேஷ், நீ வாங்கின 10,000 ரூபாய்க்கு சீட்லையுமே ஒன்றுமே விழுகலப்பா, மன்னிச்சுக்க. என்ன வேற என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, நீ கவலைப்படாத. திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இரு, ஏதாவது ஒரு சீட்டில் கண்டிப்பாக விழுந்தே ஆகும். என்னது, லாட்டரி சீட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தைரியம் தான் என் தம்பிக்கு தினமும் இந்த லாட்டரி சீட் கொடுத்துட்டு இருப்பீங்க? 10,000 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டா? அட பாவி, இதனாலதான் வீட்டுக்கு காசு கொடுக்காம வந்திருக்கிறியா? ஏங்க, என் தம்பிட்டு இனிமேல் லாட்டரி சீட்ல கொடுக்காதீங்க, கிளம்புங்க முத. என்னமோ நாங்கள் வேணும்னே வந்து கொடுத்த மாதிரில நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் தம்பி தான் ஆசைப்பட்டு வாங்கினியா, உடனே என்னையே சொல்லாதம்மா. எனக்கு இதுதான் வேலையா? எனக்கு இனிமேல் இந்த வேலையே வேணாம், நான் கிளம்புறேன். என்னடா இதெல்லாம்? உன்னை நம்பி கடை வச்சு கொடுத்தா இதுதான் நீ பண்ணிட்டு இருப்பியா? லாட்டரி வாங்கிட்டு இருக்க 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு, அதனாலதான் அம்மாக்கு பணம் கொடுக்கறது இல்ல. இதோ பாரு, உங்க மாமா ஒரு காலத்துல இந்த மாதிரி தான் லாட்டரி சீட்டா வாங்கி வச்சிட்டு இருந்தாரு. வீடையே விக்கிற நிலைமைக்கு வந்தாச்சுடா. அந்த நிலைமைக்கு நீயும் போயிடாத. நீயே எந்த சூழ்நிலையில இருந்து வந்தேன்னு ஞாபகப்படுத்தி பாரு, சரியா? மது சூது எல்லாமே ஒரு மனுஷனை சீக்கிரம் அழிச்சிரும் பாத்துக்கோ. என்னக்கா சொல்ற? மாமா வீடு வைக்கிற நிலைமை வரைக்கும் போனாரா? ஐயோ, எனக்கு கேட்கவே பயமா இருக்குதே.
நானும் யோசிக்காம இத்தனை நாள் நான் பேசாட்டு 10,000 20,000 கொடுத்து லாட்டரி சீட்களை வாங்கிட்டு இருந்தேன். ஐயோ நீ இப்ப சொல்லவும்னாக்கா எனக்கு கொஞ்சமாச்சும் புரியுது. ஆமா சுரேஷ், தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் அடிமையாகாத. அடிமையானேன்னா இதுல இருந்து உன்னால வெளியவே வர முடியாது பாத்துக்கோ. இது ஒரு போதை மாதிரி திரும்ப திரும்ப வாங்க தான் தோணும். இனிமேலாச்சும் ஒழுங்காயிருடா. அக்கா என்னை மன்னிச்சிரு, கொஞ்ச நேரத்துல யானே புத்தி கெட்டு போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்க்கா. என்னை மன்னிச்சிரு, இனிமேல் எப்பவுமே இந்த லாட்டரி சீட்களை வாங்க மாட்டேன். அவங்க அக்கா சொன்னதுமே அவனும் அதுல இருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டான். நீங்களும் இந்த மாதிரி லாட்டரி சீட்களை தினம் தினம் வாங்கி ஏமாறாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.